ஒரு மனிதன் எந்த தீயுமே இல்லாம திடீர்னு எரிஞ்சு சாம்பலாக முடியுமா? உலகம் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக குழம்பி ஒரு மர்மம் தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். 1700களிலிருந்து பல நாடுகள்ல விசித்திரமான மர்மங்கள் பதிவாகி உள்ளது. சில தங்கள் வீட்டிலேயே இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிப்பாளர்களும் வியந்து போயிருக்காங்க. ஏன்னா உடல்ல சில பகுதிகளை எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு. ஆனா அந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு திங்ஸும், சேரு, கட்டில், பீரோ, எந்த ஒரு திங்ஸ்லுமே எரிஞ்சதுக்கான சாம்பலும் இல்லை, எரிஞ்சதுக்கான அடையாளமும் இல்லை. இதனால மக்கள்லாம் மனுஷங்க தானாவே எரிஞ்சிருக்க முடியுமா, எரிஞ்சு சாம்பலாக முடியுமா என்ற கேள்விகள்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் இது அறியப்படாத உடல் வேதியியல் மாற்றம்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அமானுஷ்ய சக்தியா இருக்கலாம். அவங்களுக்குள்ள எதனா ஒரு சக்தி இருந்திருக்கும். அந்த சக்தியை வெளியே வரும்போது உடம்புல இந்த மாதிரி தீப்பட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, தீ அவங்க உடம்புல அவங்களே அவங்களை கொளுத்தின்னு இருந்திருக்கலாம். கொளுத்தின்னு இருக்கும்போது உடம்புல இருக்கிற கொழுப்பு மெழுகு மாதிரி உருகி அந்த எரியறதுக்கான ஒரு உதவி பொருளா இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அது எப்படின்னா, கொழுப்புல எண்ணெய் இருக்கிறதுனால அந்த தீ படப்பட அந்த கொழுப்பு அந்த இதுல படப்பட உடம்ப ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால கொழுப்பு இருக்கிற இடம் ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். அதனாலதான் அங்கங்க உடம்பு எரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பிக் எஃபெக்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் மெதுவாக நீண்ட நேரம் எரியும் அந்த உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த மனுஷன் அவங்களாவே கொளுத்திக்கல. எந்த ஒரு தீப்பொருளையும் யூஸ் பண்ணாம, வெளிப்புற தீப்பொருளையும் யூஸ் பண்ணாம தானாக எரிஞ்சதாக தான் சொல்றாங்க. ஆனா தானா எரிஞ்சதுக்கான அறிகுறியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதனால இந்த மர்மம் இன்னுமே மர்மமாவே இருக்கு. மனிதர்களால தானாகவே தீப்பிடித்து எரிய முடியுமா? இல்லைன்னா எல்லாவற்றுக்குமே அறிவியல் விளக்கம் இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.